ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான சிம்பிள் லஞ்ச் மெனு தான். இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறேன்றதை வாங்கோ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னாக்கா ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்க்ரீடியன்ட் வச்சு தான் இன்னைக்கு உண்டான தலிகை இருக்க போகிறது. நேத்திக்கு கார்டனிங் வீடியோ பார்த்துருந்துருப்பேன். எதேச்சா ஒரு லைனிங் ஷாப்புக்கு போன போது அந்த பர்சனை மீட் பண்ணி நான் யூடியூப்னு பத்தி ஏதோ பேசிட்டு எங்க ஆட்ல வந்து எடுங்கன்னு சொன்னா. சோ அப்படி ஏற்பட்ட ஒரு பந்தத்துலதான் அந்த வீடியோ நான் போய் பண்ணிட்டு வந்தேன் நேத்திக்கு. இது வந்து கணேச சதுர்த்திக்கு முன்னாடியே நான் இது ஷாப்பிங் போறேன்னு சொன்னிருந்தேன் இல்லையா. அபார்ட்மெண்ட் இவெண்ட்டுக்கு வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்க போறேன். இன்னைக்கு காத்தால அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலத்துக்கு மேல 4 மணிக்கு சன் செட் ஆயிருது, கிளவுடியா இருந்தது, ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலையில கிடுகிடுன்னு போய் அவத்துல அந்த வீடியோவை நான் எடுத்துன்னு வந்தேன். இட் வாஸ் வெரி ஹெக்டிக் டே. டயர்டா இருந்தது. நான் வீடியோல பாக்குறதையே ரொம்ப கிளம்சியா இருந்தேன். ரொம்பவே டயர்டா இருந்த டே அன்னைக்கு. ஸோ ஒரு வழியா அவளுக்கும் ரொம்ப ஹாப்பி அந்த வீடியோ பார்த்ததுல. அவ வந்து எனக்கு ஸ்டார் ஃப்ரூட்ஸ் கொடுத்திருந்தா, அந்த வச்சு நீங்க குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் புளிப்பா இருந்ததுன்னு நான் சொன்னேன். இல்ல இல்ல இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்புறமா அதை இன்னைக்கு நான் எப்படி இருக்கு அப்படின்னு பண்ணி காமிச்சிட்டு இமீடியட்டா டேஸ்ட் எப்படி இருக்குன்றதையும் உங்களுக்கு நான் சொல்றேன். கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு டிஃபரெண்டான இன்கிரீடியன்ட் தான் அது. உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதையோ எதிர்பார்த்துட்டு வந்து அப்புறம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணா என்னுடைய பர்ஃபார்மன்ஸை குறைக்கும். சோ பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். பாருங்க ஸ்டார் ஃப்ரூட்ஸ் எவ்வளவு அழகா இருக்கு. எனக்கு கியூரியாசிட்டியாக இருக்குது இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு. கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துடுறேன். ஸோ உங்களுக்கும் நான் இமீடியட்டாக ரிவ்யூ சொன்ன மாதிரி இருக்கும். வெல்லம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப பேலன்சிங்காக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. இன்னைக்கு உண்டான குக்கிங்கில் வந்து எடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் இதுதான். ஸ்டார் ஃப்ரூட் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்குறேங்களா. அவாத்தில் வந்து காய்ச்சிருந்த ஸ்டார் ஃப்ரூட்ஸ் கொடுத்துருந்தா. அதே போல் சாப்பிட்றதுக்கு வந்து இது வாட்டர் ஆப்பிள் எல்லாமே கொடுத்துருந்தா. ஸோ அதை வச்சு அவள் சொன்னால் வந்து இது கொஞ்சம் புளிக்கிறது. அதனால் அவள் சொன்னால் புளிக்குழம்பு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா. ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் எனக்கு இதை பற்றி தெரியாது. நான் ஃப்ரூட்டையே கூட ரொம்ப சாப்பிட்டது கிடையாது. ஸோ அதனால் அவள் கொடுத்ததை வச்சு இதை வச்சு புளிக்குழம்பு பண்ணிவிட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா இருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கோ. அப்புறம் பாட்டில் கார்டு எடுத்துட்டுருக்கேன். இதை வச்சு இன்றைக்கி ஒரு தொகையல் அரைக்க போகிறேன். மேற்கொண்டு என்னன்றதை அப்புறம் பார்த்துக்கலாம். இனிஷியலி இதை பண்ணிக்கலாம். பார்த்தேன்னா சக்கரவள்ளி கிழங்குமே வேக போட்டு எடுத்துன்னு இருக்கேன். இந்த ஸ்டார் ஃப்ரூட்ஸோட சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்து போட்டுடலான்னு ஒரு பிளானு. ஒருவேளை அந்த ஸ்டார் ஃப்ரூட்ஸ் வந்து ஃப்ளாப்பாக இருந்ததுன்னா அட்லீஸ்ட் ஒரு தான் இருக்கும். இன்னொன்று ரொம்ப புளிப்பு இருந்ததுன்னா இந்த கிழங்கு வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ இதுதான் பிளானு. ஏதோ ஒரு நியூ ட்ரை. இது எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு ரிவ்யூவில் சொல்கிறேன். ஸோ கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை சடச்சடான்னு பொரிய ஆரம்பிச்சுடுத்து. அதனால் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே அது போட்டுட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். பாருங்க ஸ்டார் ஃப்ரூட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. கட் பண்ணி வச்சது பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ஸோ இதை அப்படியே இதில் போட வேண்டிதான். இது நிஜமாகவே ஒரு ட்ரையல் தான். ஸோ எப்படி இருக்குன்றது எனக்குமே தெரியல. அவள் நல்லா இருக்கும்னு சொன்னான். யாராவது இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கலான்னு கமெண்ட்டில் போடுங்கோ. என்ன இப்போ சாப்பிட்ற ஐட்டங்கள் தானே, ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதனால தான் நானுமே ட்ரை பண்ணுறேன். நான் சாம்பார் பொடி போடலை, குழம்பு பொடி தான் போட்டிருக்கேன். ஸோ குழம்பு பொடியில் கொஞ்சம் சோம்பு எல்லாம் இருக்கும், துவரம்பருப்பு எல்லாமும் போட்டு அரைச்சிருக்கேன். ஸோ அதனால் டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதுக்குண்டான உப்பை போட்டுடலாம். ட்ரை தான் இது, ஒரு நியூ ஐட்டம். எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், உப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம புளிஜலம் கரைச்சதை குத்தின்ட்டேன். கடைசியாக கொஞ்சமாக சக்கரவள்ளி கிழங்கு ஒரு
ஒரு 5-6 பீஸ் மாத்திரம் இதில் சேர்த்துக்கலாம். மிச்சத்தை மத்தியானம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கலாம். பயங்கர கிளைமேட், மத்தியானம்னா நல்ல மழை பெய்யுறதா. ஸோ அந்த சமயத்தில் ஏதாவது சாப்பிட்ணுன்னு ஏதாவது தோணித்துனா கூட அது மைக்ரோவேவில் ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு வார்ம் பண்ணிவிட்டு வெந்த சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டா அட்லீஸ்ட் வந்து ஒரு இதுவாக இருக்கும். நல்ல நார்ச்சத்து சக்கரவள்ளி கிழங்கு கம்பேர் டு நம்ம என்ன சொல்கிறது உருளைக்கிழங்கு இதெல்லாம் பண்ணச்சு கம்பேர் பண்ணச்சு சக்கரவள்ளி கிழங்கு உடம்புக்கு நல்லது தான். மினிமலாக எல்லாத்தையுமே சாப்பிட்லாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஸோ கொதி வரட்டும். ஸோ இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இப்போ வந்து சக்கரவள்ளி கிழங்கையுமே இதோட போட்டுடலாம். ஒரு சேஃப்டிக்கு தான். ஒரு வேளை அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியலனா இது வந்து கொஞ்சம் ஆபத் பாண்டவன் மாதிரி காப்பாற்றிடுன்ற ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால் இதை போடுறேன். இதுவுமே நல்லா அந்த உப்பு காரம் சக்கரவள்ளி கிழங்குல இறங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் வெல்லம் போட்டுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு குழம்பு ரெடி ஆகிடும். ஸ்டார் ஃப்ரூட்ஸ் குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ கொஞ்சமாக வெல்லம் போட்டுடலாம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நமக்கு ஸ்டார் ஃப்ரூட்ஸ் குழம்பு ரெடி ஆகிடுத்து. அதோட சக்கரவள்ளி கிழங்கும் போட்டிருக்கேன். ஸ்டார் ஃப்ரூட்ஸ் கூட நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுக்கு மேலே விட்டு அது ஷேப் இல்லாமல் கரைஞ்சி போயிடும். நம்ம இப்போ ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுத்து ஆஃப் பண்ணிவிடுறேன். எனக்கு க்யூரியாசிட்டியாக இருக்குது இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு. கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்றேன். ஸோ உங்களுக்கும் நான் இம்மீடியட்டாக ரிவ்யூ சொன்ன மாதிரி இருக்கும். சூடாக இருக்குது, சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். இது ஒன்றும் இல்லை, மாங்காவை போட்ட மாதிரி தான் இருக்குது. ஸ்டார் ஃப்ரூட்ஸுன்றதுக்கோசரம் இது வேறு ஏதோ ஒரு டேஸ்ட் அப்படி இல்லை. எக்ஸாக்ட்லி மாங்காவோட ஒரு டெக்ஸ்சர், டேஸ்ட் அண்ட் லைட்டான ஒரு புளிப்பு. வெல்லம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப பேலன்சிங்காக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம்ப்பா. ஸோ எண்ணெய் வச்சுருக்கேன். அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா பாட்டில் கார்டை வந்து தொகையில் அரைச்சிக்கலாம். தனியா, கடலப்பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டுருக்கேன், கொஞ்சம் ஜீரகம். இது கொஞ்சம் பொரியட்டும். யாரோ பெல் அடிக்கிறான். 2 வெந்தயம் போட்டுக்கலாம். எனக்கு வெந்தயம் போட்டாலே பிடிக்கும். பாட்டில் கார்ட், சாரி இதோட வெங்காயம் போட மறந்துட்டேன். இந்த பெல் அடித்தேன்னா இதில் புத்தி குழம்பி போச்சு. அடுப்பை சின்னது வச்சு வச்சு பண்ணிவிட்டு இந்த அப்பா வேலைக்கு உள்ளே போயிட்டு வந்தாலே எல்லாம் குழம்பி போயிடுறது. அவரோட வேலைகளை அவர் கரெக்டாக கணக்காக பார்த்துப்பார். டயப்பர் போடுற ஒரு குப்பை கவர் காலியாக எடுத்து ரூமில், அதை இந்த இஷ்டம் இங்கே இருக்கா பாரு, பால்கனியில் இருக்கா பாரு, எடுத்து வை அப்படின்னு அவருக்கு இம்மீடியட்டாக அந்த வேலையை நான் பண்ணதுக்கப்புறம் தான் தலையே பண்ண போகணும். நான் ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு இங்கே கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னா என்ன ஆச்சு ஏதுன்றது அவருக்கு அப்டேட் வேணும். புலம்புறேன்னு நினச்சிக்காதீங்கோ, உங்ககிட்ட தானே சொல்கிறேன், நான் யார்கிட்ட சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி வச்சு அரைக்கணும். மற்றபடி எல்லாமே போட்டுட்டேன். பெருங்காயம் தான் இன்னும் கொஞ்சம் போடுறேன். பெருங்காயம் போட்டாச்சு. கொஞ்சமாக புளி வச்சு அரைச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு பாட்டில் கார்ட் தொகையெல்லாம் ரெடி ஆகிடும். அடுத்தாப்புல சாதத்தை வச்சு விட்றேன். ஸோ சாதமும் வச்சாச்சு. ஸோ நல்லா வதங்கிடுத்து. நான் மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைக்கணும். இதோட இன்னும் புளி ஆட் பண்ணலை. ஸோ இன்றைக்கு உண்டான தளிகை சுட சுட ரெடியாக எடுத்து
ஸ்டார் ஃப்ரூட் போட்டு ஒரு குழம்பு, அதோட சக்கரவள்ளி கிழங்கும் போட்டிருக்கேன். பாட்டில் கார்ட் போட்டு தொகையல், சுட சுட சாதம். ஸோ இன்றைக்கு உண்டான தலிகை இவ்வளோ தான். Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.